1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம்தான் உங்கள் வாழ்க்கையில் மகிமையின் மேல் மகிமைக்குள்ளே உங்களை கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட உடனே தன்னை உண்டாக்கின தேவனோடு கூட பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு விசுவாசிக்கு எது பிரதானமாக இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம். உதாரணத்துக்கு ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகள் மேலேயும் தகப்பன் அன்பாக இருப்பார். ஆனால் எந்த பிள்ளை தன்னிடத்தில் அதிகமாய் பேசுகிறதோ அந்த பிள்ளை மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அன்பு தகப்பனுக்கு இருக்கும். மற்ற 3 பேருக்கு தகப்பன் என்ன கொடுக்கிறாரோ அதை பார்க்கிலும் தன்னிடத்தில் அதிகமாய் பேசுகிற அந்த குழந்தைக்கு தகப்பன் அதிகமாக கொடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை தகப்பனிடத்தில் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி விசுவாசிகளுடைய பெரிய பிரச்சனை, ஆண்டவர் கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசுகிறீங்களோ அதை வைத்து தான் உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும். இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்கள் கூட வருகிறார். அப்போது உங்கள் கூடவே இருக்கிற இயேசுவோடு கூட நீங்கள் பேசுகிறதுக்கு, அவர் உங்கள் கூட பேசுகிறதுக்கு நீங்கள் நேரத்தை செலவிடும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஒரு விசுவாசி தேவனோடு கூட பேசுகிறத சாத்தான் வெறுக்கிறான். அதனால தான் பைபிளை கையில் எடுத்த உடனே தூக்கம் வருது. நீங்கள் ஜெபிக்க உட்கார்ந்த உடனே புது புது வேலைகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த வேலையை முடிக்கலாமா, அந்த வேலையை முடிக்கலாமான்னு சொல்லி ஒவ்வொரு வேலைகளாக ஞாபகத்துக்கு வரலாம். ஆண்டவர் கூட நீங்கள் நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் உங்கள் ஜெபத்தை அவன் எதிர்க்கிறான். நீங்கள் வேதம் வாசிக்கிறத அவன் எதிர்க்கிறான். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் அவங்க கூட அதிகமாக பேசுவேன், நான் அதிகமாக வேதத்தை வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு ஆண்டவரோடு கூட அதிகமாக பழகுறீங்களோ, எவ்வளவு இயேசுவோடு கூட அதிகமான ஒரு ஐக்கியத்தில் இருக்கீங்களோ அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் இடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க.